நாம தனி குடும்பம், மாமா வீடு தனி குடும்பம்னு நான் என்னைக்காச்சும் நினச்சிருக்கேனா? உங்கள் தங்கச்சிங்க இல்லையே, விஜி மட்டும்தான் ஒரு டைப்பு. ஆமா மாமா, என்ன பேச்சு பேசிட்டா? நான் என்னைக்காச்சும் அவளை வித்தியாசமா நினைச்சிருக்கேனா? மூத்தவன் கூட பார்க்காம மரியாதையே இல்லாம. எனக்கு என்னமோ அவள் வேற ஏதோ எரிச்சல்ல தான் இப்படி பேசிட்டான்னு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவள் இப்படி பேசினதே இல்லையே. பேச மாட்டாதா? ஆனா இன்னைக்கு பேசிட்டால, அதான் இனிமே அளவோட இருக்கணும். என்ன அளவோட இருக்கணும்? எல்லாத்துலயும் தான். எல்லார்கிட்டயும் இனிமே அளவோட இருக்கணும். இன்னைக்கு இவ பேசிட்டா, நாளைக்கு இன்னொருத்தி இருக்கால, அவ பேச மாட்டான்னு என்ன நிச்சயம்? நம்ம மானத்தை நாம தான் மாமா காப்பாத்திக்கணும். மாமா என்ன மாமா இப்படி எழுந்துச்சு வருது? ஏமா உனக்கு மூளை இல்லை? பாவம் சாப்பிட உட்காந்து விரட்டி கூட்டு வந்துட்டியே, மனசு கஷ்டமா இருக்காது? என்ன பேச்சு பேசுறா பாவ? அதுக்கப்புறம் ரோஷம் இல்லாம உட்கார சொல்றீங்களா? ஐயோ, சின்ன கழுத மூளை கட்டு பேசுனா அவளை நீ நல்ல புத்தி சொல்லி சரிப்படுத்துவியா? இப்படி எந்திரிச்சு வந்துட்டியே, நல்லாவா இருக்கு? வாங்க வாங்க. வேண்டாப்பா, நான் இங்கேயே சமையல் பண்ணிட்டேன். அப்படியா? சரி, எனக்கு இலையை போட்டு நான் இங்கேயே சாப்பிட்றேன். ஏம்மா, கல்யாணம் ஆயிட்டா அப்பனே அண்ணி ஆயிடுவானா? என்கிட்டயே போய் பேசுற? ஏன்பா, அவ தான் சொன்னா, நீ எப்படி பண்ற? மாமா நான் எதுவும் சொல்லலையே. இதை பாருமா, சரோவத்தான் அந்நியத்துல கட்டி கொடுத்து அவ ஒரு கொடுமைக்கார மாமியார்கிட்ட படுற பாட்டை பார்த்து நான் நொந்து போயிருக்கிறேன். நீங்களாவது நம்ம குடும்பத்து மனுஷாலா இருக்கீங்களே, உங்க நடுவில் நான் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா நீங்க கூட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் நான் என்னதாமா பண்றது? நான் சாமியார போயிட வேண்டியதான். அதேதோ சின்ன கழுத போயிடுச்சுன்னா அது தலையில் 4 தட்டு தட்டி திருத்தறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. அதை விட்டு போட்டு நீங்களும் கோச்சிட்டு வந்தா சேச்சா, இது நல்லா இல்ல. கிளம்பு கிளம்பு, சாப்பிட வா. வா போச்சு, சாப்பிடலாம் வா. வா சொன்னா கேளு, வா. வா போச்சு, வா. பாத்து போக மாட்டியா? நீ பாத்து தானே வர. நானே காலேஜுக்கு போற அவசரத்துல இருக்கேன், நீ வேற. காலேஜ் போய் எது கத்துக்கிட்டியோ இல்லையோ, இந்த மாதிரி பேசுறது மட்டும் நல்லா கத்து வச்சிருக்கேன். சரோ, என்னங்க? சரோ, அம்மாவும் நிர்மலாவும் டூருக்கு போறாங்களாம். என்கிட்ட காசு கேட்டாங்க. கையில் எதுவும் காசு இல்லை, அதனால செயினை கழட்டி கொடு, அடகு வச்சு அவங்களுக்கு பணம் தரேன். அடகு வச்சா? கவலைப்படாத, அடுத்த வாரம் பணம் வந்தோடனே திருப்பிடலாம். என்னப்பா, இன்னும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா, வேற என்ன யோசனை வரும் சொல்லு? கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், லாரி அனுப்பிட்டு நிம்மதியா உட்காந்துட்டு இருக்கலாம். கடனை வச்சுட்டு இழுபறி பண்ற பிரச்சனையே கிடையாது. கரெக்டா பில் பாஸ் ஆயிட்டு கையில பணம் வந்து நிற்கும். மிஸ் பண்ணிட்டோம்.
அப்பா வழக்கமா அந்த வேலைக்கான கான்ட்ராக்ட் நமக்கு தானே வரும். ஆமாண்டா, அதானே பெரிய கொடுமையே. திடீர்னு உங்க லாரி சர்வீஸ் எங்களுக்கு வேணாம், உங்க லாரி சரியில்லை, உங்க லாரி கண்டிஷன் சரியில்லை, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட காரணங்களை கண்டுபிடிச்சு நம்ம கிட்டே வந்து சொல்றான். என்ன நடக்குதுன்னே புரியல, எல்லாமே புதுசா இருக்கு. என்னவோ ஒரு பிரச்சனை. எதுக்காக இப்படி எல்லாம் சொல்லி திடீர்னு நம்மள ஒதுக்கிட்டாரு அந்த ஆபீசர்? விசாரிக்கணும், உள்ள எவனையாவது பிடிச்சு கேட்கணும். நம்ம லாரி சர்வீஸை விட வசந்த லாரி சர்வீஸ் எவன்டா கொடுக்கறான்னு அவனை பிடிச்சு கேட்கணும். அப்பா எனக்கு ஒரு ஆள் மேல சந்தேகமா இருக்கு. அது யாரு? வேற யாரு, நம்ம மாணிக்கம் தான். அவன் தான் இந்த மாதிரி சைலண்டான வேலையெல்லாம் செய்யக்கூடியவன். நம்ம பிசினஸ பத்தி நல்லா தெரிஞ்சவன் வேற. நீ சொல்றதை ஏத்துக்கவும் முடியல, ஒதுக்கி தள்ளவும் முடியல. சரி, விசாரிப்போம். ஒருவேளை என் சந்தேகம் உறுதியாச்சுன்னா அந்த மாணிக்கத்தால தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னு வைங்க, நான் சும்மாவே விட மாட்டேன். உங்களை மாதிரி தயவு ஆக்ஷன்லாம் பார்க்க மாட்டேன். ரெண்டுல ஒண்ணு பார்த்துருவேன். ஏய் என்னது? ஜூஸ்ண்ணே. யாருக்கு? முதலாளிக்குண்ணே. இப்போ ஐயா ஜூஸ். என்ன மாணிக்கம், இதே நீ எடுத்துட்டு வந்த? அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கியா? ஒரு 6 மாசம் கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்கேன், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். அப்படியா? எப்படிப்பா கிடைச்சது? அது ஐயா கொஞ்சம் சிரமம் தான், சில பேரை கவனிக்க வேண்டியிருக்கு. நானும் இத்தனை வருஷமா பிசினஸ் பண்றேன், பெரிய கான்ட்ராக்ட் ஒண்ணுமே கிடைச்சதில்ல. இத்தனைக்கும் நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் கண்டிஷன்ல இருக்கிற வண்டிங்க. அது வந்துயா கொஞ்சம் சிரத்தை எடுத்து பண்ணணும், சின்ன மீனை போடணும். நான் போட்டேன், கொஞ்சம் செலவாகுது. அப்படியா? ஆமாய்யா, இந்த தகவல் கொடுக்குறவன், ஆர்டர் பாஸ் பண்றவன், இவனுக்கெல்லாம் வெட்ட வேண்டியிருக்குல்ல. ஆமாமா, எல்லாருக்கும் கொடுத்து தானே ஆகணும். மாணிக்கம், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே இந்த பேங்க் ஆபரேஷன்லாம் நீ தான் பண்ற. பேங்க்குக்கு நான் இன்டிமேட் பண்ணிடுறேன். பரவாயில்லையா, அதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும். தேவைப்படும் போது நானே கேட்டு வாங்கிக்கிறேன். அந்த தயக்கம்லாம் வேணாம். ஒருத்தனை நம்பினா முழுசா நம்பணும். நீ யாரு? எனக்கு சொந்தக்காரன், சரோஜாவோட புருஷன். உன்னை நம்பாம வேற யாரப்பா நம்ப போறேன்? இந்த நீ கேட்ட பணம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை கணக்கில் சேர்த்துரு. சரிங்க ஐயா. நமக்கு அவனுக்கு. பழனி, என்ன இது? இது திருச்சிக்கு போன வாரம் ட்ரிப் அடிச்சது. இது இது மதுரைக்கு போனதுண்ணே. அண்ணே ஃபோன் அடிக்குதுண்ணே. காது நல்லா கேக்குது, நீயே எடுத்து பேசு. உங்களுக்கு தான் இருக்குண்ணே. பரவாயில்ல பழனி, நீயே பேசு. ஹலோ ஹலோ பழனியா? ஆமா, மாணிக்கம்பா. பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அந்த ஆஃபீஸரை பார்த்து கரெக்ட் பண்ணி நம்ம லாரி சர்வீஸ் கான்ட்ராக்ட் வாங்கிட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன பகல்லையே தண்ணியா? அதான்ப்பா நம்ம தஞ்சாவூர் ட்ரிப்பு 6 மாதம் கான்ட்ராக்ட். அப்படியா? ஆமாப்பா, ரொம்ப சிம்பிளா வேலை முடிஞ்சிருச்சு. தண்ணிலேயே அந்த ஆளை கவுத்துட்டேன். உனக்கு தான்ப்பா தேங்க்ஸ் சொல்லணும். உன் கமிஷன் ரெடியா இருக்கு, வந்து வாங்கிக்க. போனை வச்சிருக்கா? என்ன யாராவது வந்துட்டாங்களா? சரி வச்சுட்டு. வாடா, நீ தான் எங்க 5ஆம் படையா? அவன் ஒரு துரோகி, நீ அவனுக்கு ஸ்பையா? அண்ணே அது வந்து மாட்டிக்கிட்டே இல்ல, இப்ப அப்படிதான்டா பேசுவ. நீ இப்ப என் கூட வரணும். மூஞ்சியை பத்திரம் வாடா. வாடானா
அப்பா என்கிட்ட சொன்னா நான் துடைக்க மாட்டேன். இதெல்லாம் என்னம்மா பெரிய வேலை? கொடுங்கப்பா. ஏன்பா எதுக்கு இப்ப இதெல்லாம் தொடச்சிட்டு இருக்கீங்க? மெட்ராஸ் போறேன். மெட்ராஸா? அப்பா நானும் வரேன்ப்பா. நானும் வரேன்ப்பா. மெட்ராஸ் போறேன்னு 2 பேரும் குதிச்சிட்டு கிளம்பிடுவீங்களே. மெட்ராஸ் தான் இப்ப அக்கா ஊருன்னு ஆயிடுச்சுல. நானும் வரேன்ப்பா. சரி வா, எனக்கும் போக ஒரு பேச்சு துணையா இருக்கும். நானும் வரேன்ப்பா. வரலாம்டா, ஆனா உன் ஸ்கூலு லீவ் போட்டுறேன். இதுக்காகலாம் லீவ் போடக்கூடாது. அப்புறம் வாத்தியாருக்கு யார் பதில் சொல்றது? கரெக்ட். அப்பா சொல்றது கேளு. நீ சும்மா இருக்கா? சமயம் பார்த்து வாரியா? அவ வர்றதெல்லாம் இருக்கட்டும், லீவ் போட்டெல்லாம் வரக்கூடாது. உனக்கு ஸ்கூல்ல லீவ் விடுவாங்க பாரு, அப்ப நான் உன்னை கூட்டு போறேன். உன்னை மட்டும், இவ கிடையாது. சரிப்பா, ஆனா கண்டிப்பா கூட்டிட்டு போனோம். நிச்சயம் கூட்டு போறேன். சரிடி. நீ சும்மா இரு. ஏன்பா? ஆமா, நான் வர்ற வரைக்கும் தினமும் விஜய் உன்னை பாத்துக்குவாங்க. சரிதானா? நீ கிளம்புறதுன்னா சட்னு கிளம்பணும். பொட்டியில துணிமணி வை, எனக்கு 2 வேட்டி சட்டி வை. இன்னும் 1 மணி நேரத்துல பஸ். சட்னு கிளம்பணும். 5 நிமிஷத்துல கிளம்பிடுறேன். வாங்க ரமேஷ், அப்பா எப்படி இருக்காரு? வாங்க உள்ள உட்காரலாம். நீ எவ்வளவு நல்லா நடிப்புன்னு எனக்கு தெரியும். நான் ஒண்ணு இங்க உட்கார வரல, இவனை உன்கிட்ட விட வந்தேன். அட பழனி, என்ன ரமேஷ் ஒரு மாதிரி பேசுறாரு? ஏய், எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நாடகம் மாறுறத முதல்ல நிறுத்து. நீ நல்லா இருப்ப மாணிக்கம். எங்க அப்பா உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு, அந்த நன்றி கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? ஏன் பதட்டப்படுற? கொஞ்சம் பொறுமையா பேச. எப்படி பொறுமையா பேச முடியும்? அதான் உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சுல, அப்புறம் வீணா பிரச்சனை பண்ற. ஏய், இதெல்லாம் நல்லா இல்ல. இந்த பாரு, கோவமா பேச எனக்கும் தெரியும். இந்த விரல நீட்டி பேசுறதெல்லாம் நிறுத்து. ஏய், பண்றதையும் பண்ணிட்டு என்னைய மிரட்டுறியா? என்னையா பண்ணன்னு சொல்லிட்டு இருக்க? அப்படி என்னையா பண்ணிட்டேன் நானு? மாமா வேலை பார்த்து எங்களுக்கு வர வேண்டிய ஆடெல்லாம் பிடிக்கிட்டியே, உனக்கு வெக்கமல்ல? கொஞ்சமாவது கூச்சநாச்சம் இருக்கிறவன் இப்படி எல்லாம் செய்வானா? தம்பி, இது பிசினஸ். இதுல திறமை இருக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். என்னோட திறமை நான் ஆர்டர் பிடிச்சேன். உனக்கு திறமை இருந்தா தடுத்து நிறுத்திக்க. அதை விட்டுட்டு இங்க வந்து குதிச்சுட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு திறமையா? சீ, தூ. தம்பி, தொழிலுக்கு நீ புதுசு, உனக்கு ஒன்றும் தெரியாது. வெக்கம் இல்லையான்னு கேட்டிய? இந்த மாதிரி காரியம் உங்க அப்பாவுக்கும் நிறைய செஞ்சிருக்கேன், நிறைய சம்பாதிச்சும் கொடுத்துருக்கேன். ஏன் நீ ஓட்டுறிய பைக்கு, அதுவும் அந்த வருமானத்தில் வாங்கினது தான். ரொம்ப வெக்கப்பட்டா பிஸ்னஸ் பண்ண முடியாது தம்பி. வந்த வழியை பார்த்துட்டு போ. நானும் கத்துனா அப்புறம் அசிங்கமாயிடும். உன்னை எல்லாம் வேலைக்கு வச்சாரே எங்க அப்பா, அவரை சொல்லணும், அறிவு கட்ட மனுஷன். ஆமா மாமா, அதே அப்பா தான் உன்னையும் பையன் பெற்று. போயா, போ போ போ, பார்த்துருக்கேன், போ. நடிக்கிறான் நடிப்பு. அண்ணே, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கண்ணே. இல்ல இல்ல, நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு கோயில் கட்டி கும்பிடுவாங்க. சரி, என் கூட இருந்துக்கோ. சரிண்ணே. ஆனா அவர்கிட்ட வேலை செய்யும் போது எனக்கு விசுவாசமா இருந்தியா? அதே மாதிரி வேற யாருக்கும் விசுவாசமா இருந்துடாத. விசுவாசத்துல உங்களை மிஞ்ச முடியுமாண்ணே? வாங்க. நீங்க போய் காஃபி குடிச்சிட்டு வாங்க. என்ன கோவமா? ஆமா. ஏன்னா தெரியாத மாதிரியே கேக்குறியே. சொல்லுங்க, என்ன கோவம்? ஆமா, நேத்து ஏன் வரல? அவ்வளவுதானா? அவ்வளவுதானாவா? என்ன ரொம்ப ஈஸியா அவ்வளவுதானான்னு கேக்குற? ஒன்னு ஒரு நாள் பார்க்கலன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சொல்லு, நேத்து ஏன் வரல? உங்களுக்கு என் நிலைமை புரியல, அதான் கோச்சுக்கிறீங்க. தினமும் வீட்டுக்கு லேட்டா போனா திட்டுறாங்க, சந்தேகம் வேற வருது. விஜய், உன் பிரச்சனை எனக்கு புரியாம இல்ல, எனக்கு நல்லா புரியுது. ஆனா என் பிரச்சனை புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ண. உன்னை ஒரு நாள் பார்க்கலன்னா கூட எனக்கு அப்படியே கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுது விஜய். உங்க சங்கடம் எனக்கு புரியுது, ஆனா வீட்டுக்கும் உங்களுக்கும் நடுவுல சிக்கிக்கிட்டு நான் தான் தவிக்கிறேன். சரி, அதை விடு. இன்னைக்கு சாயங்காலமாவது கண்டிப்பா வந்துரு. இன்னைக்கு முடியாதுப்பா. விஜய், விஜய் கொஞ்சம் நில்லு, சொல்றத கேளு. விஜய், இன்னைக்கு சாயங்காலம் நீ அவசியம் வந்தே ஆகணும். என்னங்க நீங்க? உங்களோட வரதுக்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? நாளைக்கு வரேனே ப்ளீஸ். விஜய், உன்னால உன்னோட ஃபீலிங்ஸை மறைக்க முடியுது, கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனா என்னால என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலையே.
மனசுலாம் அப்படியே கொதிக்குது தெரியுமா? சமயத்துல உருகி ஓ நினைப்பாவே இருக்கு. விஜய் எப்ப பாப்போம், விஜய் கிட்ட எப்ப பேசுவோம். என் மைண்ட்ல ஓ நினைப்ப தவிர வேற எந்த நினைப்புமே வரல விஜய். புரியுது, உங்க நிலைமை எனக்கு புரியுது. நாளைக்கு மீட் பண்றேன், ப்ராமிஸ். ஓகே. என்ன செல்வம் இது? நான் காயெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்காம சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்ன காய்? அடடே, பொரியல், கூட்டு, அப்பளம், இத்தனை வகை இருக்கிறது தெரியாமல நான் இத்தனை நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க சாப்பிடும்போது என்னை ஏன் கூப்பிடாம சாப்பிட்டீங்க? அப்படி இல்ல, நீ நம்ம வீட்டு சமையல்னா ஒரு ரேஞ்சுன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சாம்பார், ஒரு வத்தல், அவ்வளவுதான். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த கூட்டு பொரியல் ரேஞ்செல்லாம். இத்தனைக்கும் அண்ணன் இவ்வளவு நாளா காய்கறி மார்க்கெட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு பேரு. கொன்றுவார் பாருங்க, முருங்கக்கான்னு ஒண்ணு முத்தி போய் ஸ்டம்பா நட்டு வச்சு கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இருக்கும். அது கூட பெரிய விஷயம் இல்ல. வெண்டைக்கான்னு ஒண்ணு கொன்றுவார், வெட்டுறதுக்கே 4 நாள் ஆகும். சாப்பாடு போடவா? வைங்க வைங்க. ஆத்தா பாத்துத்தா, செல்வம் வயசுல சின்னவனா இருந்தாலும் அவன் உனக்கு குழந்தை. இப்படி ஊரே கேக்குற மாதிரி சிரிச்சு பேசுறது அவ்வளவு நல்லா இல்ல. பாக்குறவங்க கண்ணுக்கு தப்பாதான் தெரியும். பார்த்து நடந்துக்க, ரொம்ப சிரிக்காத என்ன? நல்ல வேலைம்மா, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை நீ எனக்கு சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. நாளை பின்ன தங்கச்சி நிர்மலா கிட்ட பேசும்போது கூட நான் ரொம்ப ஜாகிரதையா பேசுவேம்மா. ஒண்ணு தெரிஞ்சுக்கம்மா, அண்ணியும் அம்மாவும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தப்புமா, இந்த வீட்டுல நான் அண்ணியை மட்டும்தான் அம்மாவை பார்க்கறேன். Ah